வாக்யஜ்ஞேன கல்பதாம் யதக்ரே சானுபந்தே ச சுகம் மோகனமாத்மனः நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹ்ருதம். ஆத்மனः மோகனம் சுகம் தாமசம் உதாஹ்ருதம். அதாவது தன்னை பற்றி சிந்திக்கக்கூட முடியாமல் இருக்கக்கூடிய சுகம் இருக்கே, அந்த சுகம்தான் தாமச சுகம். தாமச சுகம்னா என்னன்னா போர் அடிக்கிற சுகம். போர் அடிக்கிறது தான் என்ன அர்த்தம்? இந்த ஒரு போர் அடிக்கிறங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டேன். எல்லாம் சோம்பேறித்தனம். அதாவது தொடக்கத்துலேயும் சரி நடுப்புறையும் சரி எப்போவுமே அந்த என்னது நம்ம என்ன பண்ணுறோங்கிற ஒரு அவேர்னஸ்ஸே இல்லாமல் ஒரு சுகம். அது எங்கேருந்தெல்லாம் வருங்கிறார். நித்ரா ஆலஸ்ய பிரமாத உத்தம் சுகம். நித்ரான்னா தூக்கத்திலேருந்து வர்ற சுகம். அப்பா நல்லா தூங்கினேன் அப்படிங்கிறோம். என்ன பிரயோஜனம்? தூங்கி தூங்கி நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிருஷ்டமில்லை என்று அலட்டி கொண்டார். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். உன்போல் குரட்டை விட்டோரெல்லாம் கோட்டை விட்டார் அப்படின்னு எல்லாம் படித்து வச்சுருக்கேன் பாருங்க. சக்தி இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும் சத்திரம்தான் உனக்கு இடம் கொடுக்கும். ஆக பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா இப்படி பாடிருக்காங்க பாருங்க. இப்போ தான் முழிச்சிருக்கிற ஒருத்தர் வந்திருக்கார், அவரையும் அனுப்பணும்னு பார்க்குறான். என்ன இத்தனை நாளாக தூங்கிட்டு இருந்தான் நிறைய பேர். பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பான. இப்போ எப்போ பார்த்தாலும் முழிச்சுன்னு விளக்கெண்ணையை விட்டுருக்கான் கண்ணில். அதை பார்த்தா தாங்க முடியல. தூங்குதப்பா. அப்போ அக்ரே அனுபந்தேச். அக்ரேன்னா பிகினிங், அனுபந்தம்னா கண்டினியூஸாக விடவே மாட்டேங்கிற. அந்த பாருப்பா இதெல்லாம் நல்லதில்லை, கொஞ்சம் போ, நல்லா ஓடு, குதி. விவேகானந்தர்கிட்ட ஒரு பையன் வந்தான்னு சொல்லுவாங்க, சாமி எனக்கு கீதை சொல்லிக் கொடுங்கண்ணா. அவனை பார்த்தா இப்படி இருந்தான், ஏதோ இப்படி வந்தான். சாமி எனக்கு கீதை அப்படின்னா. நீ முதல்ல போய் ஃபுட்பால் விளையாடு. நான் பகவத்கீதை கேட்குறேன், ஃபுட்பால் விளையாட சொல்கிறீங்கன்னு. நீ உன்னை பார்த்தாலே கீதை படிக்கிற மாதிரியா இருக்கே, நோஞ்சானா இருக்கே. முதல்ல போய் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தெல்லாம் எடுத்துன்னு வா. பகவத்கீதை படிக்கிறதுக்கு இப்படி இந்த மாதிரியா வர்றது அப்படின்னு சொல்லி, நான் வேணா உனக்கு ஃபுட்டு வாங்கி உணவு தரேன், உனக்கு ஃபுட்பால்லாம் வாங்கி தரேன், நல்லா விளையாடு, குதி, ஓடு, கொஞ்சமாவது ராஜசிக்காக இரு, அதுக்கப்புறம் குவைட்டாகி வேதாந்தம் படிக்கலாம். கரெக்டு தானே? இப்படி இருக்கிறவனுக்கு நேர வேதாந்தமாக சொல்லித்தர முடியும். இந்த ஆசிரமத்தில் சில பேர் சேர வந்தாங்களாம். ஒரு பழைய கதை இது. அந்த சாமியார் டெஸ்ட்டெல்லாம் வச்சார். அதாவது என்ன சொன்னார், நான் இப்போ உங்களுக்கு 6 மாதம் கழித்து தான் கிளாஸ் எடுக்க போகிறேன். அது வரைக்கும் இந்த ஆசிரமத்தில் நீங்கள் இருக்கலாம், தங்கிக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம், யார் யாருக்கு என்ன இஷ்டமோ பண்ணுங்க அப்படின்னு விட்டுட்டார். ஃப்ரீடம் கொடுத்துட்டார். இல்லாட்டி எடுத்துமான்னு வச்சுங்க, அது வேறு விஷயம். கொடுத்துட்டார், ஃப்ரீடம் கொடுத்துட்டார். அப்போ ஃப்ரீடம் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணான்னா, ஒருத்தன் என்ன பண்ணால், எங்கே லைப்ரரி இருக்குன்னா லைப்ரரியே போயின்னு இருந்தான். காலையில் போவான், ஆசிரமத்தோட ரொட்டீனில் ஏதாவது பூஜை ப்ரேயர்னால் போவான். மற்ற நேரம் சாமியார் யாருக்கோ கிளாஸ் எடுக்கிறார், அவங்களுக்கெல்லாம் எடுக்க மாட்டேங்கிறார். ஒரு 6 மாதம் ஆகட்டுங்கிறார். அப்புறம் பார்த்தா இவன் லைப்ரரி போயிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான்னா, கோயிலுக்கு போய் எதாவது பண்ண முடியுமான்னு அங்கே போய் கேட்டு ஏதோ சந்தனம் அரைக்கிறது, சாமி துணியை துவைக்கிறது, பூவெல்லாம் எடுத்துன்னு வருது, அந்த மாதிரி பண்ணிவிட்டான். இன்னொருத்தன் பார்த்தான், இந்த கிச்சனுக்குள்ளே போனான். அங்கே இருக்கிற கிச்சனில் அவர் முக்கியமான ஆள் இல்லையா, அவர் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்டெல்லாம் பிடிச்சி வச்சுண்டு
அப்பப்போ இது போட்டால் நல்லாயிருக்கும், அது போட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும், நாளைக்கு சாயங்காலம் ஒரு மசால் வடை போடு, அதை போடு, இதை போடு, நேரு கிச்சனுக்கு போயிட்டார் இவர். அப்புறம் போயிட்டு அங்கேருந்து என்ன பண்ணார்னா, நான் வேணால் வாங்கிட்டு வரேன் அப்படி இப்படின்னு கொஞ்சமாக சேர்ந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு வெளியில் வேறு போகணுன்னு ஆசை. ஆசிரமத்தில் நம்ம கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அப்படி இப்படி பிடிச்சி கடைசியில் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை பிடிச்சிட்டார். அதனால் அவர் அடிக்கடி இப்போ அதை வாங்க போகிறேன், இதை வாங்க போகிறேன் பார், எதையோ ஒன்று சொல்லி ஷாக்கு எடுத்துன்னு வண்டி எடுத்துன்னு போயிடுவார். வெளியில் போயிட்டு போனார்னா காலம்பரை போனார்னா மத்தியானம் தான் வருவார். ஏன்னா அங்கே போனேன், அவன் டைம் ஆகி போச்சு, இது டைம் ஆகி போச்சுன்னு ஏகப்பட்ட அங்கே இது வாங்கிட்டு வந்து பார்த்தா ஒரு பையில் இத்தினோண்டு தான் இருக்கும். ஆனால் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தார். இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா, நான் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுங்க, நான் இதெல்லாம் சௌரியமாக தான் பேசின்னு இருக்கேன், எனக்கு என்னெல்லாம் தோன்றதோ சொல்லணும். அது இன்னொருத்தர் என்ன பண்ணார்னா, 6 மாதம் கழித்து தானே கிளாஸு, நான் யாத்திரை போயிட்டு வரேன்னு கிளம்பிட்டார். இப்படி வச்சுக்கோங்களேன். அப்புறம் 6 மாதம் கழித்து இவங்க கிளாஸுக்கு சரி சாமி படிக்கலாமா அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், இந்த லைப்ரரியில் இருக்கிறவனுக்கு மாத்திரம்தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன், மற்றவனுக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் எடுப்பேன், இன்னும் 6 மாதம் போஸ்ட்போன்டு. என்ன படிக்கணும்னு ஆசை இல்லாதவன், படிக்கணும்னு ஆசை அவனுக்கு தான் இருக்குது, மற்றவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான், பரவாயில்ல, பூஜை பண்ணுறோன்னா கொஞ்சம் கூப்பிட்டு பாராயணம் பண்ண வைக்கலாம். மற்றவன்லாம் இதில் டேஸ்ட் இருக்கிறவனுக்கெல்லாம் படிப்பு சரியாக வராதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார் அவர். உண்மையிலே படிப்பு இருக்கிறவனாக இருந்தால் படிக்கிறதுக்கு மெனக்கெடுவான். ஊரை சுற்றணும்னு நினைக்கிறவன் என்ன பண்ணுறதுனா, பர்ச்சேஸுக்கு போங்க எல்லோரும், ஆசிரமத்துக்கு பர்ச்சேஸ் வாங்கிட்டு வா, போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வா. அந்த காலத்து கதையை சொல்லணும், இப்போ மாதிரி நெட்டெல்லாம் இல்லை, அப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அப்படி ஆளுக்கு தகுந்த மாதிரி வேலை வைக்கணும். என்ன பண்ணுறது, எல்லோரும் ஒரே கிரேடில் இருப்பாங்களா என்ன, இருக்கிறத எதிர்பார்க்க முடியுமா என்ன? அக்ரேச்ச அனுபந்தேச்ச, அக்ரேன்னா தொடக்கத்துலையும், அப்புறம் கண்டினியூஸாக பார்த்தா, அதாவது கொஞ்சம் கூட அவேராகவே இருக்க மாட்டான். நம்ம என்ன தினம் எந்திரிக்கிறோமே தூங்குகிறோமே, கொஞ்சம் கூட அவேர்னஸ்ஸே இருக்காது. அவேர்னஸ்ஸே இருக்காதுன்னா என்ன அர்த்தம், எப்போ பார்த்தாலும் தூங்கு மூஞ்சியாக இருப்பான். மோகனம் ஆத்மனஹா மோகனம், தன்னை மயக்கிறது. அதனால் என்ன பண்ணுவான்னா, அடிக்கடி சுகவாசி, நல்லா தூங்குவான், வேலை ஏதாவது கொடுத்தாலும் அதை நான் பார்த்துக்கலான்னு பேசாமல் போட்டுருவான், ஆலசியம். அப்புறம் ஏதாவது வேலை கொடுத்தா கூட என்ன பண்ணுவான்னா, நிறைய தப்பு பண்ணுவான், பிரமாதோத்தம். ஆமாம், இதெல்லாம் பண்ணி உலகம் கிளிக்க போகிறார் சாமியார் அப்படின்ட்டுருவான். ஆலசிய உத்தம் சுகம், பிரமாதோத்தம் சுகம். பிரமாதம்னா செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருக்கிறது. பிரார்த்தனைக்கு போகணுமே மாட்டான். பிரமாதோத்தம் சுகம்னா என்ன, என்ன சாமியை கும்பிட்டா தான் நமக்கு எல்லாம் வரப்போதாக்கும் அப்படி. சாமியை கும்பிடாட்டா அருள் பண்ண மாட்டாரா, ரூமில் இருந்தே கும்பிடுறேன் அப்படின்னு. கோயிலுக்கு போனால் தான் சாமி அருள் புரிவாரா, இங்கே உட்காந்தே நான் சாமியை கும்பிட்டு அருள் புரிய மாட்டார் அப்படின்னு. நீ பாத்ரூமுக்கு போகாமல் இங்கேயே ரூம்லேயே குளிங்க பண்ணேன், அங்கே போனால் தான் அருள் பண்ணுவாரா அப்படின்னு கேட்பான். இல்லைப்பா, ஒரு இடம் இப்போ மிலிட்ரியில் போய் அப்படிலாம் பேச முடியுமா, மிலிட்ரியில் போய் அப்படிலாம் பேச முடியாது. காலம்பரை துப்பாக்கி தூக்கின்னு ஓடும்பான், 10 கிலோமீட்டர் ஓடும்பான், 5 கிலோமீட்டர் ஓடும்பான், வேலை செஞ்சு தான் ஆகணும். அது இப்போ சொல்கிறேன், பொதுவாக ஆசிரமங்களோட தௌர்பாகியம். ஆசிரமங்களுக்கு சௌபாகியம் இருந்தால் அதெல்லாம் நடக்கும். நிறைய இடங்களில் சிரமங்கள் இருக்குது, நிறைய சுவாமிகளே எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அது வேறு விஷயம். பொதுவாக ஜென்ரலான இது நான் நமக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் சொல்கிறேன். ஒரு இதுலேயும் இருக்குது, இன்ஸ்டிடியூஷன்ஸில், எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் இருக்குது. அக்ரே அனுபந்தேச்ச மோகனம் மோகக்கரம் ஆத்மனஹா மோகக்கரம். அவசானேன்னு போட்டுக்கணும், இந்த சா போட்டிருக்கு பாருங்கள், முடிகிற போதும். அப்புறம் கடைசியில் அவனுக்கு ஒரு நாளைக்கு என்றைக்காவது திடீர்னு வரும், அடடா வாழ்க்கை இத்தனை நாளாக வீணடிச்சுட்டோமே அப்படின்னு. அதாவது எந்த சுகம் பின்னால் பெரிய துன்பமாக தோன்றுமோ அந்த சுகம் தாமச சுகம். ஆரம்பத்தில் இன்பமாக இருக்கும், தொடர்ந்தும் கூட இன்பமாக இருக்கும், கடைசியிலையும் கூட என்ன ஆகும்னா பெரும்பாலும் அது அப்படியே போயிடும். ஆனால் சில சமயம் என்னாகும்னா திடீர்னு அடடா இத்தனை நாளாக வயசாகி போச்சு, இந்த சரீரத்தை கொடுத்தாரே கடவுள், இதை எப்படி நான் பயன்படுத்தி இருக்கணும், நான் தப்பாக பயன்படுத்திட்டேன், வீணாக்கிவிட்டேன், இத்தனை நாளாக இது தூங்கி தூங்கி கெட்டுப்போச்சு, தூங்காதே தூங்காதே தூங்கி மோசம் போகாதே அப்படின்லாம் பாடினாங்க.
அதெல்லாம் காது கேட்டும் கேட்காமல் இருந்துவிட்டேன். ஆஹா, அதனால் நித்ரையிலிருந்து தோன்றின சுகம், அப்புறம் சோம்பேறித்தனத்தினால் உண்டான சுகம், செய்ய வேண்டிய கடமையை அதை அலட்சியப்படுத்துறதுனால வர்ற சுகம். இவன் போகிறது மாத்திரம், மற்றவனை எல்லாம் சும்மா போகாதுடா, தேவையில்லாத வேலை, அவர் பாவம் அது லூஸுது, அது என்னத்தையா போட்டிருக்கோம், அது லூஸு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொல்லிவிடுவான், அதை பற்றி கவலை இல்லை. அப்பா அம்மாவே அப்படி தானே சொல்லுவோம் வீட்டில். அப்பா அம்மா ரொம்ப இது பண்ணால் என்னென்ன லூசுத்தனமாக பேசாதேம்பான் குழந்தைங்கள்லாம் சொல்கிறது. வெறுப்பேத்துறேங்கிறது குழந்தைகள்லாம் சொல்கிறதா இல்லையா? என்ன வெறுப்பேத்தாதே அப்படிங்கிறது. ஸ்க்ரூ டிரைவரை கையில் வச்சு நித்தியோ வச்சுட்டு சொல்கிறது வெறுப்பேத்தாதேங்கிறது. அம்மா அப்பா சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறது. யாராவது தன்னை கட்டுப்படுத்தினா பிடிக்காது. கிவ் மீ ஸ்பேஸ் இப்படி முறைச்சி பார்க்கும். இல்லாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லிவிடுவேங்க எல்லாம். ஏன்னா அங்கே ஸ்கூலில் சொல்லியிருக்காங்க, அப்பா அம்மா அவங்கள எதாவது ரொம்ப மிரட்டி இது பண்ணாங்கன்னா ப்ளீஸ் இன்ஃபார்ம் போலீஸ் ஸ்டேஷன். வெளிநாட்டில் சொல்லி கொடுத்துட்றான். எது நல்லது சொல்கிறானோ இல்லையோ இதெல்லாம் க்ளீனாக சொல்லி கொடுத்துருவான். அதனால் என்ன பண்ணுவோன்னா சைல்டு அப்யூஸ், அப்பா அம்மா பிடிச்சின்னு போயிடுவான். இது மாதிரி நிறைய கேஸ்லாம் பார்த்துருக்கேன் நான். நித்ராலஸ்ய பிரமாதோத்தம், அந்த சுகம் தாமஸ், அதாவது இவனுக்கும் முன்னேற்றம் இல்லை, சமூகத்துக்கும் முன்னேற்றம் இல்லை. இவன் என்ன பண்ணுறான், சமூகத்தை டிஸ்டர்ப் பண்ணி சுகம் அனுபவிக்கிறான். இதுலேயே நிறைய இருக்குது. சமூகத்துக்கு வழங்கி, நான் ஒரு நாள் போல சொன்ன, வழங்கி இன்பம் அனுபவிப்பவன், பகிர்ந்து இன்பம் அளிப்பவன், பறித்து இன்பம் அளிப்பவன். சுவாமிஜி சொல்லுவார், யார் சித்வான் சுவாமி சொல்லுவார், பறித்தல் பங்கிடுதல் வழங்குதல்பர். பறித்தல்னு சொன்னால் எல்லார்கிட்ட இருக்கிறத சுரண்டி தான் எடுத்துக்கிறது, அதில் அனுபவிக்கிற தாமச பர்சன். பங்கிடுதல்ங்கிறது என்னென்னா நீயும் வச்சுக்கோ நானும் வச்சுக்கோ. வழங்குதல் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அனிமல் மேன், மேன் மேன், காட் மேன், இங்கிலீஷில் சொல்லணும். விலங்கு மனிதன், மனித மனிதன், தெய்வ மனிதன். விலங்கு மனிதன் என்ன பண்ணுவான், எல்லார்ட்டையும் பிடுங்கி தான் வச்சுப்பான். அவனும் சரியாக அனுபவிப்பான சந்தேகம்தான். அது ஒரு டிசீஸ், மனோவியாதி. அதே மாதிரி இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், நீ நல்லாரு நான் நல்லாரு, பங்கிடுதல், ஷேரிங். இன்னொருத்தர் என்னது, இன்னும் மூணாவது என்னென்னா, எனக்கு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னும் எவ்வளோ வேணும் கேளு நான் தரேன்பா. அவன் காட் மேன், தெய்வ மனிதன். ஆக இந்த 3 சுகத்தை பார்த்துட்டோம். ஆக ஆத்ம ஞான சுகம், விஷய சுகம் என்னதுன்னா அதர்ம சுகம். அதர்ம சுகம்னா என்ன, ஒன்றும் கிடையாது. வாழ்க்கை முழுக்க அப்படியே தூங்கி சோம்பேறியாக இருந்து செய்ய வேண்டிய டியூட்டியை செய்யாமல் போய் ஏதோ அவனுக்கு அவர் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டான். ஆத்மனஹா மோகனம், தன்னை மயக்கிறது. இதெல்லாம் மயக்கிறது இல்லையா, தூக்கம் தன்னை மயக்கிறது, சோம்பேறித்தனம் தன்னை மயக்குகிறது, கடமையை செய்ய வேண்டிய கடமையிலிருந்து விலகிறது. ஆக தது உற்பத்தி நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தாமச சுகம் உதாகிருதம் கதிதம். இதில் நிறைய விசாரம் பண்ணுறதுக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் அவங்கவங்க செல்ஃப் இது பண்ணணும். என்னது, இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு, தற்சோதனை எல்லாம் அவங்கவங்க பண்ணிக்கணும். ஆத்ம நம்மளே அதை யோசித்து பார்த்தா தான் புரியும் நமக்கு, நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது புரியும். நம்மளை நாம் தான் திருத்திக்கணும். நம்மளை திருத்திக்கத்தான் வேணும், நம்மளை திருத்திக்க முடியும். யாரையும் திருத்த முடியாது, திருத்த முயற்சி பண்ணுறதும் தேவையில்லை. நம்ம உலகத்துக்கு வந்தது நம்மளை திருத்திக்கிறதுக்கு வந்து நாம் திருந்துறதை பார்த்தே யாருக்கு திருந்தணும்னு ஆசை இருக்கோ அவங்க திருந்திப்பாங்க. ஆசை இல்லாதவன், நம்மளை மாற்றிக்கணும்னு ஆசைப்படாதவன் எப்படி மாற்றிக்க முடியும், நடக்காது. ஆக இந்த 3 சுகத்தை புரிஞ்சுப்போம்.